ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஷார்துல் தாக்கூர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் ஒரே மாதிரி இருக்கு. முகமது சிராஜ் ஒண்டி ஒரு வேலையா பண்றாரு. பிரசித் கிருஷ்ணா, ஷார்துல் தாக்கூர் ஒரு வெரைட்டியே இல்லாம இருக்கு. பிராக்டிஸ்க்கு பும்ரா வந்திருக்கிறாரு. வந்து அரை மணி நேரம் நல்லா ஃபுல் கும்ல போலிங் போட்டிருக்காரு. இதான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த போலர்ஸ் எல்லாம் டீசெண்டா பேட்டிங் ஆடுறாங்க. அதுதான் இங்கிலாந்து அட்வான்டேஜ். அவங்களோட போலர்கள் எல்லாருமே நல்ல போலர்ஸ். ஆனா அவங்களால பேட்டிங்கும் கொஞ்சம் ஆட முடியும். ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் கடைசி செஷன்ல ஒரே ஹோப் ஜடேஜா தான் நினைச்சேன் நான். ஏன்னா அந்த டயத்துல பும்ராக்கும் ஹெல்ப் இல்லாம போயிடுச்சு. பால் ஓல்ட் ஆயிடுச்சு. மோர் சான்சஸ் டு சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர் பிகாஸ் தே டிசர்வ் இட். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி. பிரைட்டா ஆரஞ்சு ஷர்ட்ல வந்திருக்கீங்க. என்ன ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்தியாவுக்கு நம்ம கொடுக்கணும். இந்தியாவுக்கு சப்போர்ட் தேவை. முக்கியமான ஒரு டெஸ்ட் பிரேதம். பர்மிங்ஹாம் எட்ஜ்பாஸ்டன்ல செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது பிரேதம். வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? ஹவ் ஆர் யூ எக்ஸைட்டட்? இந்த சீரிஸ்க்கே நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் பத்ரி. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னும் நான் அதுல இருந்து ரிகவர் ஆகல. அதை சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி 5 செஞ்சுரி அடிச்சு தோத்ததே கிடையாது இந்த டீம். அங்கேருந்து திரும்ப எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம் நான் நம்புறேன். பண்ணினா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் பர்மிங்ஹாம் நீங்க சொன்னீங்க அந்த வென்யூல இந்தியா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே இல்ல. க்ளோசஸ்டா இந்தியா வந்து 2018 30 ரன்ல தோத்தாங்க. விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிப்பார் அந்த மேட்ச்ல. மற்றபடி பர்மிங்ஹாம் டிஃபென்ஸ் எல்லாம் காம்ப்ரஹென்சிவா இருந்தது. சோ வென்யூ நான் இந்தியாவுக்கு சாதகமா இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பத்ரி, நான் எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. பும்ரா உங்க ஸ்டார், அவரை நீங்க ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணணும், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. வெரி வேலிட். ஆனா எதுக்கு நம்ம அப்போசிஷன் கிட்ட முன்னாடியே சொல்லணும் அவர் ஆடுவாரு, இந்த டெஸ்ட் ஆடுவாரு, இந்த டெஸ்ட் ஆட மாட்டாரு? ஏன்னா பும்ரா இருந்தா பிச்சு வேற மாதிரி இருக்கும், பும்ரா இல்லைன்னா பிச்சு வேற மாதிரி இருக்கும். என்னோட ஒப்பீனியன், உங்க தாட்ஸ்? ஆக்சுவலி இது ரொம்ப வேலிடான கொஸ்டின் நீங்க கேட்டீங்க. ஐ திங்க் பும்ரா வந்து ஏன் ஃபர்ஸ்டே நம்ம சொல்லணும் ஒரு ஆப்போசிஷனுக்கு 3 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுவாரு அப்படின்னு. ஆனா எந்த டெஸ்ட் விளையாடுவாருன்னு சொல்லல. பட் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஏன்னா இங்கிலாந்துக்கு இது சாதகமா அமைஞ்சிடும், அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிரிக்கெட் ஆடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு அடிப்படுது. பட் இதுக்கு என்ன ரீசன் நான் நினைக்கிறேன்னா பிரேதம், பும்ரா தான் வந்து ஃபர்ஸ்ட் இன் லைன் ஃபார் கேப்டன்சி. எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் லைன் கிடையாது. பும்ரா தான் வந்து கேப்டன். ஏன்னா ஆல்ரெடி டெஸ்ட் மேட்ச் லீட் பண்ணிருக்காரு, வின்னும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா இப்போ பும்ராவை நீங்க கேப்டன் பண்ணல அப்படிங்கும் போது மீடியா பேசிக்கலி மீடியா தானே எல்லாமே பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கு. கேள்வி கேட்பாங்க, ஏன் பும்ரா கேப்டன் இல்ல, ஏன் பும்ரா கேப்டன் இல்ல அப்படின்னு. சோ பும்ரா 3 டெஸ்ட் தான் இந்த சீரீஸ்ல விளையாட போறாரு, அவர் எல்லா டெஸ்ட் மேட்சும் விளையாட முடியாது அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் முதல்லயே கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் த ரீசன் பும்ரா இஸ் நாட் கேப்டனிங். ஏன்னா அது வந்து பும்ரா ஒரு நீங்க இது பண்ணிட்டு 5 டெஸ்ட் மேட்ச் ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா ஏன் அவர் கேப்டன் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சோ ஃபர்ஸ்டே ஒரு 3 டெஸ்ட் மேட்சஸ் தான் ஆட போறாருங்கிறதுனால பும்ரா வந்து கேப்டன்சி கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். ஒரு மீடியா அந்த இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு வீக்னஸ் மாதிரி இது ஆயிடுச்சு. தட் இஸ் ஆல். நீங்க சொல்றது வேலிட் பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அனாவசிய பொருளைகள் வரும், எதுக்கு பும்ரா கேப்டன்சி கொடுக்கல, கில் கொடுத்தாங்க. அப்படி பண்ணி நம்ம என்ன நம்ம கார்ட்ஸ் நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், பும்ரா இருந்தா வேற பிச்சு, பும்ரா இல்லைன்னா வேற பிச்சு. அது கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லவே தேவையில்லை. பட் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இல்லாட்டி மீடியா இந்தியால இது ஒரு பெரிய ஃபேக்டர் பிரேதம். நம்மளே மேபி நம்ம சேனல்ல கேள்வி கேட்டிருப்போம், ஏன் பும்ரா கேப்டன் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி. நம்மளே அதை பத்தி பேசுவோம். சோ பட் இன்னொன்னு ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, 3ன்னு சொல்லியிருக்காங்க பிரேதம். இன்கேஸ் ஒர்க் லோட் கம்மியா இருக்கு வச்சுக்கோங்களேன், அவர் இன்னும் டெஸ்ட் ஆட வாய்ப்பு இருக்கு. சோ இட் இஸ் அது ஒரு மண்ணுல ஒரு கோடு மாதிரி தான். அந்த கோடு எங்க வேணா நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஒர்க் லோட் கம்மி, அவர் ஃபிட்டா ஃபீல் பண்றாருன்னா அவர் இன்னும் டெஸ்ட் விளையாடலாம். அடுத்த கேள்வி இப்போ வந்து நீங்க சொல்றது ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் புரியுது எனக்கு. இப்போ பும்ரா இந்த செகண்ட் டெஸ்ட் ஆடலைன்னா, இந்தியா 2-0 போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் தி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். 2-0ல இருந்து திரும்ப வந்து இந்த சீரீஸ் ஜெயிக்கிற அளவுக்கு இந்த இந்தியன் டீம் கிட்ட போலிங் அண்ட் பேட்டிங் டெப்த் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சோ இது பும்ரா மஸ்ட் பிளே டெஸ்டா? இது அதுதான் ரொம்ப $1 million கொஸ்டின் நீங்க கேக்குறது. இப்போ கேக்குறது ரொம்ப வேலிடான கொஸ்டின். பிராக்டிஸ்க்கு பும்ரா வந்திருக்கிறாரு. வந்து அரை மணி நேரம் நல்லா ஃபுல் கும்ல போலிங் போட்டிருக்காரு. இதான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அரை மணி நேரம் வந்து போட்டிருக்காரு, நல்ல ஃபிட்டா இருக்காரு, அதாவது போலிங் போட்டிருக்காரு. பட் டெஸ்ட் மேட்ச்ன்றது ப்ரெஷர் வேற. ஏன்னா மத்த 2 பக்கம் வந்து டோட்டலா ரன் போறதுனால எப்ப பும்ரா வந்தாலே ப்ரெஷர்ல போட வேண்டியதா இருக்கு. அதனால அவரு விளையாடுவாரா இல்லையா அந்த கேள்வி இன்னும் ஒண்ணுமே சொல்லல பிரேதம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரு ஃபிட்டா இருந்தாருன்னா அவரு இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடிடணும்னு நினைக்கிறேன் நான். நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் மேட்ச்.
டூ லவ் போயிட்டாங்கன்னா இங்கிலாந்து பிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு நமக்கு தெரியுது இப்போ பும்ரா இல்லைன்னா மிச்ச போலிங் அட்டாக்கும் ஒரு மாதிரி ஓப்பனா இருக்கு அப்படின்னு. இன்ஃபேக்ட் பர்மிங்ஹாம்ல நீங்க சொல்றது கரெக்ட், ஒரே ஒரு மேட்ச் தான் டிரா பண்ணிருக்காங்க, 8 மேட்ச் தோத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு உண்மை பர்மிங்ஹாம்ல. இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஒரு மேட்ச் பயங்கரமான வாய்ப்பு இருந்தா இந்தியா வின் பண்றதுக்கு. திலீப் வெங்கசர்கர் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாராம், மழை வந்து மேட்ச் கெடுத்துச்சான். ஸோ பர்மிங்ஹாம்ன்ற இடம், எட்ஜ்பாஸ்டன்ன்ற இடம் இந்தியாவுக்கு லக்கே இல்லாம இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட் விக்கெட்னு சொல்றாங்க. ஸோ ப்ராபப்ளி பும்ராவை இந்த மேட்ச் நவ் ஆர் நெவர், ஓகேப்பா இந்த மேட்ச் ஆடிக்கோ, ஜெயிச்சிட்டோம்னா அடுத்த மேட்ச் நீ ஆஃப் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். பட் குட் நியூஸ் என்னன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃபுல் கும்ல போலிங் போட்டிருக்காரு பிராக்டிஸ்ல. இன்னொரு ப்ராப்ளம் என்ன பத்ரி, அடுத்த மேட்ச் லார்ட்ஸ் ரொம்ப பிரஸ்டீஜியஸ். நீங்க லார்ட்ஸ் பிட்ச் பாத்தீங்கன்னா WTC ஃபைனல் இல்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் கண்ணாமனா பால் அலைஞ்சுது, அங்க ஆட முடியுமா? இது ரொம்ப டஃப் கொஸ்டின்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா 3 on the bounce ஆடுறது கஷ்டம் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு நான் படிச்சேன், இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, ஏன்னா இது டிவில இது கவர் பண்ணலாம் தெரியல. இங்கிலாந்துல இப்போ அன்யூஸ்வலி ஹாட்டா இருக்கு, ஒரு சம்மர் கொஞ்சம் ஏர்லியர் செட் இருக்கு, அன்யூஸ்வலி ஹாட்டா இருக்கு. லீட் சூடா இருந்தது, பர்மிங்ஹாமும் ரொம்ப சூடா இருக்குன்றாங்க. அந்த சிச்சுவேஷன்ல குல்தீப் யாதவ், ஏன்னா அவர் வந்து ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர். எனக்கு தெரிஞ்சு பும்ராக்கு அடுத்தது அபிலிட்டி டு டேக் விக்கெட்ஸ்னா குல்தீப் யாதவ் தான். இங்கிலாந்து அவர் கஷ்டப்படுத்திருக்காரு. அண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க இந்தியன் கண்டிஷன்ஸ் தான் கஷ்டப்படுத்தினாரு. ஆனா இந்தியா போன வருஷம் ஆடின 4 பிச்சுமே தோத்த மேட்ச் ஹைதராபாத், அதுல பந்து கொஞ்சம் திரும்பிச்சுங்க. மத்த 4 பிச்சு ப்ராப்பர் பிச்சஸ், டர்னர்ஸே கிடையாது. அதுல குல்தீப் சூப்பரா போட்டாரு. இந்த மாதிரி இப்ப இங்கிலாந்துல இருக்கிற பிச்சஸ் வெரி சிமிலர் டு தி பிச்சஸ் இந்தியால இருந்தது. அதனால குல்தீப்பை இன்க்ளூட் பண்றது ஒரு சென்சிபிள் மூவ் நான் நினைக்கிறேன். உங்க கருத்து? போன மேட்சே குல்தீப் யாதவ் ஆடி இருக்கணும் பிரீத்தம். நம்ம சேனல்லயும் சொன்னோமே, டெஃபினட்டா குல்தீப் யாதவ் போன மேட்ச் விளையாடி இருக்கணும் அப்படின்னு. ஈவன் தோ ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ் எதா இருந்தாலும் எனக்கு அட்டாக்ல கண்டிஷன்ஸ் எஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அட்டாக்ல ஒரு வெரைட்டி வேணும் பிரீத்தம். ஒன் சைடா இருக்கு அட்டாக், ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஷார்துல் தாக்கூர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் ஒரே மாதிரி இருக்கு. முகமது சிராஜ் வந்து ஒரு வேலையா பண்றாரு. பிரசித் கிருஷ்ணா, ஷார்துல் தாக்கூர் ஒரு வெரைட்டியே இல்லாம இருக்கு. சரி, இங்கிலாந்து பேட்டிங் பத்தி ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க ரன்னிக்கு தான் ஆட போறாங்க. அவங்க 4 runs per over ஆட போறாங்க. நீங்க குல்தீப் யாதவ் போட்டாலும் சரி, பிரசித் கிருஷ்ணா போட்டாலும் சரி, குல்தீப் யாதவ் போடும்போது உங்களுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் மாத்தி அடிக்கிறாரு. பென் டக்கெட், கிராலி ஆடுறாரு, ரூட் ஆடுறாரு, பென் ஸ்டோக்ஸ் எல்லாருமே they are using the sweep, they are using lot of risk taking options. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பேட்ஸ்மேனை கண்டெயின் பண்ண முடியாது, ஆனா விக்கெட் தான் எடுக்க முடியும். அப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஸோ குல்தீப் யாதவ் விளையாடியே ஆகணும். எஸ், இந்த மேட்ச் மோர் கண்டிஷன்ஸும் ஃபேவரபிளா இருக்கு. போன மேட்சே நான் சொன்னேன் 5 bowlers with ஜடேஜா, குல்தீப் அண்ட் 3 seamers. இதுதான் போகணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்க பாவம் பும்ரா போகும்போது முதல் மேட்ச் ஓகே குரூஷியல் விளையாடணும், அடுத்த மேட்ச் பர்மிங்ஹாம் ஐயோ விளையாடணும், அடுத்த மேட்ச் லார்ட்ஸ் விளையாடணும். ஏதாவது ஒன்று கேட்டுட்டு அவரை கூப்பிட்டே தான் இருக்க போறாங்க போல. எனக்கு இது எங்க முடிய போகுதுன்னு தெரியல. But yes, I agree with you that Kuldeep Yadav should play, Pritham. Kuldeep Yadav should play. He's a wicket taker and the tail எப்பவுமே இந்தியாவை ஓவர்சீஸ் கண்டிஷன்ல டெய்ல் தொந்தரப்படுத்திருக்கு. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்தியன் டெய்ல் அப்போசிஷன் ஒரு அஸ்வின், அக்சர், ஜடேஜா நிறைய வருஷம் பாட்டி அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 3-4 years காப்பாற்றுற மாதிரி அப்போசிஷன் டெய்ல் எப்பவுமே இந்தியாவை கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்காங்க. அண்ட் குல்தீப்புக்கு அந்த எக்ஸ்பேக்ட் இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த டெய்ல் அட்லீஸ்ட் he will run through. அதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்னொரு டிஸ்கஷன், ஒரு கால் பும்ரா ஃபிட் இல்லைன்னா இப்ப என்ன நடக்க போகுது? வாட் இஸ் த ஆப்ஷன்? ஒரு கால் பும்ரா ஃபிட் இல்ல விளையாடலன்னு வச்சுக்கோங்க. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன பண்ணுவேன்னா, பும்ரா ஃபிட் இல்லைன்னா நான் ஆகாஷ் தீப் டெஃபினட்டா ஆடுவாங்க. பிகாஸ் ஆகாஷ் தீப் அந்த அபிலிட்டி டு ஸ்விங் த பால் இருக்கு, ஜெனுவனா அவர் ஸ்விங் பண்ணுவாரு. வேற ஹர்ஷ்தீப்பும் ஸ்விங் பண்ணுவாரு. பட் ஹர்ஷ்தீப் கொஞ்சம் டவுன் ஆன் பேஸ், கொஞ்சம் பால் சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா ஹர்ஷ்தீப் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. வேற ஆகாஷ் தீப் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அப்ஃப்ரண்ட் அந்த பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு. அவர் இங்கிலாந்து சீரீஸ்ல டெபியூ பண்ணாரு. நான் போன வருஷம் 2 மேட்ச் ஆனாரு, நல்லா போட்டாரு. அண்ட் ஒரு இப்ப நான் பேட்டிங்னு சொல்ல, பட் டெஃபினெட்லி ஒரு டீசென்ட் பேட், ஒரு 10 ரன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவர்கிட்ட இருந்து. சோ ஆகாஷ் தீப் ஆடணும். பட் யாரு நீங்க ஆடுறீங்களோ பத்ரி, நீங்க உங்க பெஸ்ட் போலர்ஸ் ஆடணும். அது குல்தீப் அண்ட் பும்ரா ஆட முடியும், குல்தீப் அண்ட் ஆகாஷ் தீபா இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆடுறதை நிறுத்தணும். இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்தியன் கிரிக்கெட்ல. பட் நீங்க யார சொல்றீங்க? பிட்ஸ் அண்ட் பீசஸ் யார சொல்றீங்க? பேரை சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். ஷார்துல் தாக்கூர் தான் சொல்றேன். வேற யாரும் சரி, ஜெனுவன் போலர்ஸ் ஆடணும். எனக்கு அதுதான் ஆஸ்திரேலியா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் நீங்க கிரீன் பிட்ச் கொடுத்தாலும் நேதர்லாந்து டீம்ல இருப்பாரு. இப்பதான் ஒரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்ல ஜெயிச்சாங்க, 25 விக்கெட் விழுந்தீங்க ஃபர்ஸ்ட் 2 days. நேதர்லாந்து இருந்தாரு. நேதர்லாந்து அவங்க டிராப்பே பண்றதுல ஏன்னா ஒரு வெரைட்டி வேணும். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த 4 பெஸ்ட் bowlers. அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. 4 பெஸ்ட் bowlers. நீங்க எங்க வேணாலும் பிச்சை போடுங்க, நாங்க 4 பெஸ்ட் bowlers ஆடணும். இந்தியா ரொம்ப கண்டிஷன் ஸ்பெசிபிக்கா போறாங்க. அண்ட் அந்த போலர்ஸுக்கு விக்கெட் எடுக்கிற அபிலிட்டி இல்ல. அதுதான் என்னோட கவலை. அண்ட் நீங்க பேட்டிங்க பேட் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்கூர் 8ல வச்சீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நான் 2 பால் ஆடினாரு, செகண்ட் இன்னிங்ஸ் 6 பால் ஆடினாரு. சோ அட்லீஸ்ட் ஒரு ஜெனரல் போலர் இருந்தா ஒரு 50 ரன் கம்மியா இருக்கும். நீ ஆஸ்திரேலியா சொல்றீங்களே, இங்கிலாண்டே அப்படிதான் ஆடுறாங்க.
இங்கிலாந்து பாருங்க, அவங்க வந்து போலர்ஸ் வச்சு தான் ஆடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆனா அவங்க இங்கிலாந்துக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த போலர்ஸ் எல்லாம் டீசெண்டா பேட்டிங் ஆடுறாங்க. அதுதான் இங்கிலாந்துக்கு அட்வான்டேஜ். அவங்களோட போலர்கள் எல்லாருமே நல்ல போலர்ஸ். ஆனா அவங்களால பேட்டிங்கும் கொஞ்சம் ஆட முடியும். ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாது. ஆனா 10 ரன் 15 ரன் 20 ரன் அவங்களால அடிக்க முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. இன்னொரு விஷயம், இங்கிலாந்துக்கு இந்த மேட்ச் ஆர்ச்சர் விளையாட போறாருன்னு வேற சொல்றாங்க. அது வேற ஒரு பெரிய இன்க்ளூஷன். ஆர்ச்சர் ஆடினார்னா பாருங்க, ஃபாஸ்டஸ்ட் விக்கெட் இங்கிலாந்துல எட்பாஸ்டன் தான். அங்க ஆர்ச்சர் வந்தாருன்னா அதுவும் இங்கிலாந்தையும் பயங்கரமா பலப்படுத்தும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஆர்ச்சர் ஆட மாட்டார் பத்ரி. சும்மா அவரை செட்டப் குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க so that he can feel comfortable. ஆர்ச்சர் ஆடினாரு மேபி லார்ட்ஸ்ல ஆடுவாரு, இங்க ஆட மாட்டாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருமே கொஞ்சம் ஃப்ரெஜைலா தான் இருக்காரு, ரொம்ப இன்ஜுரி பிளேல இருக்காரு. பட் ஆர்ச்சர் ஆட மாட்டாரு. பட் ஐ திங்க் ஆர்ச்சர் ஆடினா கூட இந்தியா டேக்கிள் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு கேட்கிறேன், போலிங் நம்ம பேசிட்டோம். உங்க பிக் யாரு? நான் ஆகாஷ் பண்றேன், நீங்க யாரை பிக் பண்றீங்க? அஸ்வின் பும்ரா ஆடல அப்படின்னா என்னோட போலிங் அட்டாக் வந்து நான் ஹர்ஷதீப் பிக் பண்ணுவேன். ஹர்ஷதீப் ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு வெரைட்டி அட்டாக்ல பிடிச்சிருக்கு. முகமது சிராஜ் ஒரு பக்கம் ஒர்க் ஹார்ஸ், அவர் 20-25 ஓவர் பர் இன்னிங்ஸ் போட்டாலும் அவர் தான் மெயின் பும்ரா இல்லாத பட்சத்துல. ஒரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா, அவரை வேற வழி இல்லை, இப்போ விளையாடி வச்சுதான் ஆகணும். ஏன்னா அவரை மாட்டிக்கினாங்க. இப்போதைக்கு பிரசித் கிருஷ்ணா ஆட போறாரு. அவரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, எப்படியோ குற்றம் போக்கல விக்கெட் வரும். ஆனா ரன்னும் பயங்கரமா போகும். 6 ரன் per ஓவர் கொடுப்பாரு பிரசித் கிருஷ்ணா, அதை நீங்க வச்சுக்கோங்க. ஆனா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு 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 லூஸ் கேனன் ஒரு பக்கம் இருக்கு. முகமது சிராஜை வச்சுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு வெரைட்டி இவங்க 2 பேர்ட்டு இல்லாத ஒரு லெஃப்ட் ஆர்மர்ன்ற ஒரு வெரைட்டி. எனக்கு இந்த இங்கிலாந்து பேட்டிங்கே எங்க அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுறாங்க பிரீத்தம், அதனால யூனிக் வெரைட்டி. இது கேப்டனுக்கு வந்து ஒரு ஆங்கிள்ஸ், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இதை வச்சுலாம் போடுறதுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஒரு லூஸ் கேனன், ஒரு கண்ட்ரோல் போலர், அதை தவிர 2 ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா கண்ட்ரோலுக்கு. இந்த மாதிரி வெரைட்டி இருக்கும்போது அப்படியே நீங்க ஒரு மாதிரி சுத்தி ஊத்தி ஒரு நல்ல ஃபீல்டு வச்சு நல்ல பிளான்ஸ் வச்சு வரலாம்னு தோணுது. ஒரே ரைட் ஆர்ம் சீமரே 3 பேர் இருந்தா எனக்கு கொஞ்சம் வெரைட்டி ஆட் ஆகாதுன்னு தோணுது. எஸ்பெஷலி இந்த இங்கிலாந்து பேட்டிங் லைனப்க்கு where they are having lot of options. Valid points. And in fact Arshdeep T20ல ஒரு ரொம்ப சிறந்த bowler. அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். T20 நான் டெஸ்ட் கம்பேர் பண்ணல. இமிடியேட்டா யாராவது வந்து T20 வேற டெஸ்ட் வேற இல்லவாங்க கம்பேர் பண்ணல. பட் அர்ஷ்தீப்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேர் பேட்ஸ்மேன் கம் அட் ஃப்ரம் பால் 1 அவர வருவாங்க T20ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. So England literally அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. From ball 1 they go at it. So Arshdeep also is not a bad pick. ஆனா இன்னொன்னு சொல்லுங்க பத்ரி, ஜடேஜா ஒன்னு ஒரு இருக்கு. ஆகாஷ் தீப்ல இருந்து ஒரு 10 வரும், ஹர்ஷதீப் 0 வராது. அத நான் சொல்றேன். ஓகே, அது டெஃபினட்டா வராது. ஏன்னா ஆகாஷ்தீப் உங்களுக்கு அந்த பிரிஸ்பேன் டெஸ்ட் கூட ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணி கொடுத்தாரு. ஹர்ஷ்தீப் கிட்ட அது வராது. பட் அப் ஃப்ரண்ட் அவர் 2 விக்கெட் நியூ பால் எடுத்து கொடுத்தாருல, ஃபேன்டாஸ்டிக். சோ ஐ திங்க் ஹர்ஷ்தீப் அதனால நல்ல, ஐ மீன் யூ won't go wrong. பட் நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஆகாஷ்தீப். இன்னொன்னு சொல்லணும் பத்ரி, அந்த 5th டே ஜடேஜா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தாரு. ஏன்னா பால் அவுட் ஆஃப் த ரஃப் நல்லா டர்ன் ஆச்சு. ஒரு 50 ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடிருப்பாங்க. ஆனா அவர் கொஞ்சம் வேறையே பண்ணல. சோ ஜடேஜா himself கொஞ்சம் he will be disappointed with his performance on the final day நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. பட் கண்டிஷன்ஸ் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃபேவரபிளா இல்ல. கடைசி செஷன்ல தான் ஜடேஜாக்கு ஹெல்ப் ஆச்சு. இன்ஃபேக்ட் கடைசி செஷன்ல ஒரே ஹோப் ஜடேஜா தான் நினைச்சேன் நான். ஏன்னா அந்த டயத்துல பும்ராக்கும் ஹெல்ப் இல்லாம போயிடுச்சு, பால் ஹோல்ட் ஆயிடுச்சு. மிச்ச சீமர்ஸ் பத்தி நம்ம பேசவே தேவையில்ல. ஸோ ஜடேஜா தான் ஓரளவுக்கு த்ரெட்டனிங்கா இருந்தாரு. பட் இங்கிலாந்து நம்ம எனக்கு நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ ப்ராப்ளி அதுக்குதான் ஐ ஃபீல் குல்தீப் கொஞ்சம் யூ வாண்ட் பி ஒரு ரிஸ்க் ஸ்பின்னர் அவ்வளவு ஈஸியா இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ண. அண்ட் என்னோட ஒப்பீனியன் என்ன, குல்தீப் நீங்க 4 டெஸ்ட் ஆடிடுங்க. பிகாஸ் அவர் ஒரு பிரீமியர் ஸ்பின்னர் அண்ட் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு பி த பிரீமியர் ஸ்பின்னர் கொடுங்க, ஆடட்டும். 5 டெஸ்ட் இல்ல, இப்போ 4 டெஸ்ட் தான் இருக்கு. 4 டெஸ்ட் ஆடட்டும், தைரியமா கொடுக்கணும். எனக்கு இந்த கோச்சிங் ரெஜிம்ல அதுதான் ஒரு இது இல்ல. ஒரு டெஸ்ட் ஒருத்தர் ஆடினாரு, அடுத்த டெஸ்ட் ஆடுவாங்களா, அந்த கண்டினியூட்டி டெஃபினட்டா இல்ல. அதுதான் ஒரு பெரிய பெரிய டிராபேக் இந்த கோச்சிங் ரெஜிம்ல. பேட்டிங் வந்து கரெக்ட் 2 பொசிஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து கொலாப்ஸ் இருக்காங்க. பேட்டிங்ல என்ன ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதே டாப் 6 தான் ஆட போறாங்களா? சரி, நீங்க பேட்டிங் கேட்டதால ஸ்ட்ரெயிட்வே நம்ம 11 டிஸ்கஸ் பண்ணிடலாம். பிரீதம் ப்ராபபிள் 11. பேட்டிங் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா 470 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நல்லா ஆடினாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடும்போது பேட்டிங் ஃபெயிலியர் இல்ல அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ பேட்டிங்ல மாத்த மாட்டேன். மோர் சான்சஸ் டு சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர் பிகாஸ் தே டிசர்வ் இட். நம்பர் 7ல ஜடேஜா. ஸோ இந்த டாப் 7 இது வந்து எனக்கு வந்து செட்டா இருக்கு. இதை நான் நிச்சயமா மாத்த மாட்டேன். ஓகே, அப்புறம் சொல்லிடுங்க. அப்புறம் நான் 11 சொல்றேன். 8, 9, 10. அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி இந்த 4 போலர் குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா ஆட வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். பும்ரா ஆடினார்னா பும்ரா ஆடலைன்னா ப்ராப்ளி ஐ கோ ஃபார் ஹர்ஷதீப். ஆர் பும்ரா விளாடுறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஹர்ஷதீப் ஃபார் பிரசித் கிருஷ்ணா. ரெண்டு மாற்றம். பும்ரா ஆடலைன்னா பிரசித் கிருஷ்ணா வச்சுப்பேன். பும்ரா ஒரு கால் விளாடுறாருன்னா ஐ வில் கோ வித் பும்ரா அண்ட் ஹர்ஷதீப். 2 மாற்றம் பேசிக்கலி என்ன பண்ணிருக்கேன்னா ஷார்துல் தாக்கூரும் பிரசித் கிருஷ்ணாவும் வெளில எடுத்திருக்கேன். குல்தீப்பையும்
இவரையும் உள்ள எடுத்துட்டு வருவேன், அர்ஷ்தீப் சிங்கையும். ஓகே, ஐ திங்க் அது நீங்க சொன்ன 11க்கு நல்ல பேசிஸ் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஹார்ஷ் தான். எனக்கு கருண் நாயர் வந்து கரெக்ட் ரன் அடிச்சிருக்காரு, வந்திருக்காரு. பட் அவரோட சீலிங் என்ன 33 கருண் நாயர் நீங்க உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் அவர் செகண்ட் இன்னிங்ஸ் எஸ்பெஷலி ஆடினது அந்த மொமெண்டமே ஸ்டால் ஆச்சு. கேஎல் ராகுல் சூப்பரா இருந்தாரு, ஒரு ஜோன்ல இருந்தாரு. கருண் நாயர் டெஃபினெட்லி அந்த செகண்ட் டெஸ்ட் ஆடணும், எப்படியாவது ஒரு 50 தேத்திக்கணும், 40 அடிக்கணும். அடிச்சிருந்தாலும் நம்ம ஒரு டிரா வந்திருக்கோம். அதையும் பண்ணாம 2 கட்டால் அவுட் ஆனாரு. கருண் நாயர் ரொம்ப டென்டேட்டிவா இருந்தாரு, ரொம்ப ஹார்ஷ். நான் சொல்றது அது நார்மலா நான் இது பண்ண மாட்டேன், கொஞ்சம் ரேடிக்கலா பண்ணிதான் ஆகணும். நான் வந்து கருண் நாயருக்கு பதில் நிதிஷ் என்கேஆர் 6ல ஆடுவேன் டெஃபினட்டா. ஏன்னா இன்னும் ஒரு போலிங் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு அந்த 4th சீமர் தேவைப்பட்டதுதான். நீங்க சொல்லலாம் ஷார்துல் டாக்கூருக்கே ஓவர் கொடுக்கலான்னு, நிதிஷ் ஓவர் கொடுக்கலாம். 5-6 ஓவர்ஸ்ல ஒரு விக்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவரு பிஜிடில இதை விட ஸ்பைசி டெக்ஸ்ல ரொம்ப நல்லா ஷேப் அப் பண்ணாரு, செஞ்சுரி அடிச்சாரு. சோ எனக்கு தெரிஞ்சு என்கேஆர் நம்பர் 6 ஆடிட்டு, நீங்க சொல்றது நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 குல்தீப். பும்ரா ஆடுறாருன்னா கிரேட், பும்ரா ஆடலைன்னா டெஃபினட்டா வந்து நான் ஆகாஷ் தீப் ஆடுவேன். அப்படி பும்ரா ஆடுறாருன்னா கூட ஐ வுடன்ட் மைண்ட் பிளேயிங் ஆகாஷ் தீப் ஃபார் பிரசித். ஏன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் கொடுப்பாரு. 3 சேஞ்ச் இந்தியா பண்ணுவாங்களா? ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் இட். ஏன்னா அவ்வளவு ஹோல்சேல் சேஞ்சஸ் பண்ணா நான் என்னோட ஸ்டேட்மெண்டே கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப கண்டினியூட்டி இல்ல இந்த டீம்ல. பட் இது ஒரு ரொம்ப ரொம்ப ஃபிளாஷ் பாயிண்ட். ஆல்ரெடி சீரீஸ்ல ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. இங்கிலாந்து 1-0, இந்த மேட்ச் போச்சுன்னா 2-0. நிதிஷ் என்கேஆர் அவர் ஷேப் அப் பண்ணது ஆஸ்திரேலியா நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஸ்பைசி பிச்சஸ்ல ஆடினாரு. 5-6 இன்னிங்ல டாப் ஸ்கோர் இருந்தாரு பத்தி மறக்காதீங்க. 80 for 6, 120 for 6ல இருந்து ஓரளவுக்கு ரெஸ்பெக்டபிலிட்டி கொடுத்ததே அவர் தான். அண்ட் அந்த பிரஷர் அப்சர்வ் பண்ற அபிலிட்டி இருக்கு. சோ ஐ வுட் பிளே என்கேஆர் அபவ் கருண். உங்களுக்கு ஒரு 4th சீம் போலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். குல்தீப் நான் டெஃபினட்டா ஆடும். அதுதான் என்னோட லெவல். ஐ திங்க் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பேசுறோம். இப்ப நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன். பட் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு இதுதான் தோணுது. நீங்க சொல்றது நடக்கும்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் கருண் நாயருக்கு பதிலா நிதிஷ்குமார் ரெட்டி, ப்ராப்ளி பும்ரா ஆடினாரு, ஆடலைன்னா மேபி ஆகாஷ் தீப் ஒரு இதுதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் வில் பி த டைரக்ஷன் தே வில் கோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ப்ரிஃபர் நிதிஷ்குமார் ரெட்டி மேல வந்துட்டாருன்னா ஐ ப்ரிஃபர் இன்ஸ்டெட் ஆஃப் ஷார்துல் ஒன் எக்ஸ்ட்ரா போலர். But let's wait and see what happens with them. சீரிஸ் பிகினிங்ல நீங்க 2-2 சொன்னீங்க, நான் 3-1 இங்கிலாந்து சொன்னேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. உங்க பிரெடிக்ஷன்? நான் மெயின்டைன் பண்றேன். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். நான் மெயின்டைன் பண்றேன். 2-2 இந்தியா வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க ரூல் அவுட் பண்ணும்போது வருவாங்க பாருங்க. வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பத்ரி. பாப்போம். யா பொறுத்துட்டு பாப்போம். Thank you பிரேத்தம் for coming on பத்ரி. உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டோம் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். Thank you guys, see you soon, bye.